everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நீங்க கேட்டிருந்த क्वेश्चनக்கு நான் இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிள் மேக்கப் போடுறதுக்கு என்ன மாதிரியான things தேவைப்படும் and சிம்பிளான things வச்சு என்ன மாதிரியான மேக்கப் போடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து மேக்கப்பே போட்டுட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டே மேக்கப் போட போறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நான் ப்ராடக்ட் சஜஷனும் எல்லாமே நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இந்த லுக் எப்படி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி என்னோட ஃபேஸில் வந்துட்டு ஐப்ரோஸ் லிப்ஸ்டிக் அண்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிளென்சர் பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். இது என்னுடைய ஃபேவரட் கிளென்சர். ஆல்சோ இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் வந்துட்டு தாராளமாக செட் ஆக போது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்னே ப்ரோனா இருக்குன்னா கூட உங்களுக்கு இது வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுக்காது. ரொம்ப ஜென்டில் அண்ட் மைல்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சர். ஸோ இதை போட்டுட்டு என்னுடைய ஃபேஸில் நான் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து சும்மா ஒரு டிஷ்யூ வச்சுட்டு பேட்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதுமே வந்துட்டு ரொம்ப போட்டு ஹார்ஷாக ஃபேஸை இழுக்காதீங்க. சும்மா பேட்ரை பண்ணாலே போதும். அண்ட் அதுக்கு மேலே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர். அண்ட் இதுவுமே வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இதுவுமே வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டேக்கியான ஃபீல் இது வந்து கொடுக்கும். ரொம்ப லைட்டாக அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை மேக்கப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே போடுற மேக்கப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப்பில் மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்கப் ரிசல்ட் வந்து நல்லா வராது. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நெக்குக்கும் ஹேண்டுக்கும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் ஷேவிங் ஆர் ஆஃப்டர் வேக்சிங் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்ல ஒரு காமிங் அண்ட் சூதிங் எஃபெக்டாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே ரொம்ப ஹைட்ரேட்டிங், ரொம்ப நரிஷிங்காக இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு என்னுடைய நெக்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா மறக்காமல் சன்ஸ்க்ரீனும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரைமர். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைமர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ஸ்கின்னையும் ஸ்மூத்தாக பிளட் அவுட் பண்ணி காமிக்கும். ஆல்சோ மேக்கப்பும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லலாம் ப்ரைமர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் 150லேருந்து அவைலபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டீசெண்டான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுளான ப்ரைமர் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்சோ அமேசானில் வந்துட்டு August 3rd to 4th வரைக்கும் கவுண்டவுன் டீல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் 6th to 10th வரைக்கும் நமக்கு கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபேஷன் அண்ட் பியூட்டி கேட்டகரிக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆஃபரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் குயிக்காக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க இந்த டீல்லே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஒரு க்ரீம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். லைக் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை எதர் கன்சீலர் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். நான் உங்களுக்கு ஆஸ் அ பிகினராக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோனுக்கு இருக்கணும். ஸோ அதை சூஸ் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க் தான். பட் அதையும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய பேஸ் மேக்கப் வந்து டன் ஆயிடும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் போடும்போது அங்கங்கே உங்களுக்கு வந்து க்ரே ஆகுது, ஆஷ் ஆகுது, பிளாக் ஆகுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணி தான் வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக மேக்கப் முடிக்க முடியாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கலர் கரெக்டர், ஒரு கன்சீலர் தேவைப்படும். அப்படி இல்லாட்டா எதர் ஒரு டார்க் கன்சீலர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுடைய மேக்கப் வந்து க்ரேயாக டேன் ஆச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி க்ரே ஆச்சு அப்படின்னா அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரியான பிளெண்டர் எடுத்து அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டரில் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நேச்சுரலான ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா இதை வந்து கண்டிப்பாக ஒரு பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு காம்பேக்ட் பவுடர்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக ஃபேஸ்க்கு போடுற அந்த டால்கம் பவுடர் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காகவே அது வந்து போன மாதிரி இருக்கும். அதோட பவுடர் எஃபெக்ட் வந்து இருக்காது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது, அட் த சேம் டைம் கவரேஜும் சுத்தமாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காம்பேக்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ப்ரோ பென்சில் இருக்குது, ஜெல் இருக்குது, பவுடர் ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆஸ் அ பிகினராக நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி பாருங்கள். அது என்ன கலரான ஐப்ரோ ப்ராடக்டாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு
பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் ஜெல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டாலும் அதை வந்துட்டு ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணி விடுறதுக்கு மறக்காதீங்க. அப்போ தான் எல்லாமே பிளெண்டடாக ஈவனாக இருக்கும். இல்லாட்டா அங்கங்கே பேட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்பூலி வச்சு நல்ல ஒரு வாட்டி ஐப்ரோஸ்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டுக்க ப்ராடக்ட் எல்லாமே ஈவனாக போய் செட்டில் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு ஒரு ஐஷேடோ நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு நான் சொல்வேன். அது வந்து எவ்ரிடே பேசிஸ்க்காக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஐஷேடோ நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடய அவுட்ஃபிட்டில் கொஞ்சம் பிங்க் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பிங்க் ஐஷேடோ ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய என்டையர் லிட்ஸ்லேயுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காலாம் பண்ணவே வேண்டாம், ரொம்ப லைட்டாக பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜிகுன்னு இருக்கிற மாதிரியான ஷிம்மர் ஷேட்ஸ் ஏதாவது ஒன்று கூட இது நீங்கள் மேலே போட்டுக்கலாம். பட் எனக்கு எப்போதுமே மேட் ஷேட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய என்டையர் ஐலிட்ஸ்லேயுமே வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஐலைனர் அண்ட் காஜல். இது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். உங்களுக்கு ஐலைனர் வைக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் காஜல் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை காஜல் வைக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஐலைனர் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மஸ்காராவோட வந்து வேலையை முடிச்சிடலாம். பட் எனக்கு வந்துட்டு இது ரெண்டுமே வந்து அவ்வளோவா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கிடையாது. பட் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு காஜல் வந்து வைக்கிறேன். என்னுடைய அப்பர் வாட்டர்லைன் அண்ட் லோயர் வாட்டர்லைன் ரெண்டுலையுமே சேர்த்து நான் வந்துட்டு ஒரு காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா மஸ்கராவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக் தான். இதை நீங்கள் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஹைலைட்டர் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெஸ்டிவ் மேக்கப்லாம் போடுறீங்க, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, நைட் டைம் ஈவெண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட்டர் போடும்போது நம்ம ஸ்கின் இன்னுமே வந்து செம்ம க்ளோயிங்காக அந்த ஒரு பளபளப்பான ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஹைலைட்டர் வந்து எப்போதுமே உங்கள் கிட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது உங்கள் ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஷிம்மர் ஷேடே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட்டரில் உங்களுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் லைட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்கிட்ட இருக்க ஷேடுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிரைட்டான பிங்க் கலர் தான். பட் அவ்வளோ பிரைட்டாக இன்றைக்கி நான் போக வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணி என்னோடய கை வச்சு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது அதோட கலர் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ மறக்காமல் ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கட்டினா கூட ஏதாவது ஒரு டிண்டட் லிப் பாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பண்ணுறது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ளஷ் இல்லை கான்டோர். ப்ளஷ்ஷும் நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்களோட ஐஷேடோ பேலட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளஷ் ஷேடு இருக்குது அப்படின்னா, ஒரு பிங்க் ஷேடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதவே கூட நீங்கள் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ளஷ் ப்ராடக்ட் மட்டும் தனியாக வாங்கி வச்சுட்டு அதே ப்ளஷ்ஷை கூட நீங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தால் கூட போதும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ளஷ்ஷை கொஞ்சமாக என்னுடைய 2 சைட் சீக்கில், நோஸில் அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. எனக்கு இன்னுமே கொஞ்சம் லிப்ஸ்டிக் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் டார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு டச்சப் எதுவுமே நான் வந்துட்டு பண்ணவே இல்லை, அப்படி இருக்குது. ஸோ இன்னும் மேக்கப்பில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிகினர் மேக்கப் பண்ணிக்கணும்னா இந்த ப்ராடக்ட்லாம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கான லுக் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரெகுலராக பண்ணுற மேக்கப் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற உங்களுடைய வீடியோ சஜஷனையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் வீடியோஸ் மேக் பண்ணும்போது உங்களுடைய மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோலேருந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புறேன். அண்ட் see you on the next video. Until then, bye bye, take care.